When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me come shadow in the light of you. When I found the joy of reaching your heart, when my world becomes enthroned in your love, when all things that surrounds me come shadow in the light of you. I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. பரிசுத்தத்தை நான் பார்க்கையில் உந்தன் சௌந்தரியத்தை நோக்கையில் என்னை மூடும் எல்லாம் உம் மொழியின் நிழலாகுதே. எந்தன் நேசம் சேரும் உந்தன் அன்பின் அடிமையாகவே என்னை மூடும் எல்லாம் உம் மொழியின் நிழலாகுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிப்பே பரிசுத்தத்தை நான் பார்க்கையில் உந்தன் சௌந்தரியத்தை என்னை மூடும் எல்லாம் உம் மொழியின் நிழலாகுதே. என்னை மூடும் வேளையில்
only the ladies please. ஆண்கள் மாத்திரம் ஆராதிப்பேன். When I look into your holiness, say the part. When I look into your holiness, sing together. When I gaze into your lovely presence, when all things that surrounds me come shadows with the light of
பிள்ளைகளுடைய வகுப்புகளுக்கு நீங்கள் போகலாம். Children can go to their respective classes. Hallelujah. 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 கடந்த புதிய வருஷம் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். Since the start of the new year, we've been meditating new phrases, a new episode. ஒரு வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். We've been meditating in Jeremiah 29. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தர், அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கைக்கான ஒரு திட்டங்களை நான் வரைந்து உள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். My topic for this title is God has a plan. இல்லையா? நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை ஆண்டவர் சொல்கிறார், have drawn the plans for you. இல்லையா? உனக்காக நான் ஒரு திட்டத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். God has a plan for all our life. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். For each one, God has a plan. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம யோசிக்கலாம். We might be thinking, how could our life be and future be? சில நேரத்துக்கு நம்ம யோசிக்கலாம், நாளைய நாள் எப்படி இருக்க போகிறது. Sometimes we might be wondering how tomorrow could be. ஆகவே தான் பாருங்கள், நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய ஆராதனை மிகவும் முக்கியம். And that is why important when we come to the church. இல்லையா? துதி ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. Praise and worship is very important. ஏன்னா அதில் தான் நம்ம பாருங்க நம்ம ஆண்டவரோடு என்ன செய்கிறோம், தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். And that is where we connect to the God. இல்லையா? 1000 நம்ம வார்த்தைகளை நம்ம ஒருவருக்கு சொல்லலாம், 1000 வார்த்தைகளை சொல்லலாம். We can spell 1000 words. ஆனால் ஆண்டோட ஒரு வார்த்தை அவங்கள மாற்றிடும். But one word from God can change their life. ஆண்டோட பிரசன்னம் அதை மாற்றிடும். The presence of God can change. ஆகவே நம்முடைய ஆராதனையில் தேவ பிரசன்னம் கண்டிப்பாக இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கணும். The presence of God should be there whenever we praise. இல்லையா? அப்போ அதற்காக நம்ம என்ன செய்யணும், எல்லா முயற்சிகளையும் நாம் செய்யணும். We have to try in all the ways that we can. ஆகவே தான் நம்ம ஆராதனை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் அலைஞ்சு திரியக்கூடாது. And that's where you cannot look around when there is worship. ஏன்னா ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். And it is a time that we worship God. வேதத்தில் வாசிக்கிறோம், 2 3 பேரோ எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். In the words, the Bible it says where 2 or 3 members join and I'm there with you. நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துல கூடி இருக்கோம் பாருங்க. How many people we are in this church? அப்படியே ஆண்டவர் நம்ம மத்தியில் இருப்பது நிச்சயம். And it is very definite that God is here. சிலருக்கு உணர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்முடைய சிந்தைகள் எல்லா பக்கத்துலையும் இருக்கு. Some people might not realize because it's something there in our mind. அப்போ பாடுகிற நிலையில், ஆராதனை நேரத்தில் நம்முடைய முழு கவனத்தை கர்த்தர் மீது செலுத்தணும். At the time of worship and singing, that we orient towards God. ஏன்னா சிலதுக்கு நீங்கள் நம்ம ஆலயத்துக்கு வெறுமையாக வந்துட்டு வெறுமையாக போகலாம். Some people come that they come with emptiness and go empty. வெறுமையாக வந்து வெறுமையாக போகலாம். People come with emptiness and go emptiness. புரிகிறதா? வெறுமையாக தான் நம்ம வருவோம். We shall come with empty. ஆனால் திரும்பி போகும்போதும் வெறுமையாக போவோம். போதும் வெறுமையாக தான் போவோம். When you return to your home, you go as empty as you come. ஏன்னா நம்ம ஆண்டவரை சந்திக்கிறது இல்லை. Because you are not meeting God. ஆண்டவரோடு இணைகிறது கிடையாது. We're not connected towards God. அதனால எத்தனை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தாலும் அதில் பிரயோஜனமே கிடையாது. How many Sundays that you come to church, it's not going to be useful for you. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது, In Psalms it says that மனமகிழ்ச்சியாகிறதே. I'm being so glad and being cheerful. இல்லையா? I was glad when they said unto me, let's go to the house of God. தேவ ஆலயத்துக்கு போவோம்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான். அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்துடுது. It says that when I think about being in church, it gives me immense pleasure and joy. ஏன்னா காரணம் என்னன்னா, கர்த்தரை நான் சந்திக்க போகிறேன். The reason is that I'm going to meet God. இல்லையா? தேவ சமூகத்தை, தேவ பிள்ளைகளை நான் சந்திக்க போகிறேன். I'm going to be with the people of God in their presence. ஆகவே இன்றைக்கு தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். Be brave and confident that God is going to meet you all. ஒருவேளை 1 மணி நேரம் பிரசங்கமாக இருக்கலாம், அதில் அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை உங்கள் எதிர்காலத்தையே மாற்றிவிடும். Just one word in a 1 hour sermon can touch you. ஒரு சபைக்கு போயிருந்தேன்.
I've been to a church. பெரிய சபை, It's a big church. 1 மணி நேரம் பிரசங்கம், I've been sermoning for 1 hour. 1 hour பிரசங்கம் பண்ணியிருக்கோம் இல்லையா? பிரசங்கம் பண்ணி முடிச்ச பாடு ஒரு பாட்டு பாடுறாங்க. As I've enclosed the sermon, there was a song. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு. Tell me one word, God. 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு பிறகு பாட்டு பாடுறாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் It's கர்த்தாவே. been a 1 hour sermon, but the song was about just tell me one word. அப்போ இவ்வளவு நேரம் எனக்கு கதையா சொன்னாங்க. Was saying that is that a story all through the time? அப்போ ஆட்களோட மைண்ட் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. Just think about the people's mind. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசுகிறோம், We've been speaking about God's word. வேதத்திலிருந்து பேசுகிறோம். And it's from the Bible. அதில் அடுத்து அந்த வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு வார்த்தையில நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கணும், அடுத்த வார்த்தை எனக்கா இருக்கட்டும். And it is we are in the high expectations that how the other word can change my life. ஏன்னா ஏதோ ஒரு வார்த்தை Some word அந்த தைரியத்தை கொடுக்கும், that gives you the confidence and the hope அந்த நிச்சயத்தை எனக்கு கொடுக்கும். and the surety of God's word. நான் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறதுக்கு அது I உதவி. will rise for God's sake. அப்போ பாருங்க, இந்த எரேமியா 29:11 வசனம் பாருங்க, மிக முக்கியமான ஒரு வசனம். Jeremiah 29:11 says it's very important. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு முடிவு தேவையா இருக்கு. We all require some sort of decision. ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு பதில் தேவை. We are expecting some answers from God. ஏதோ ஒரு போராட்டத்தில் நமக்கு We've been in some struggle and challenges. இந்த பூமியில வாழுகிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. We all live with the people who all live in the earth has some problem and impediments. தமிழ் மொழியில சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசற்படின்னு சொல்லுவாங்க. And in Tamil it says that every house has its own problems and issues. இல்லையா? இன்னும் கொஞ்சம் இதா சொல்லுவாங்க, மூக்கு இருக்கும் வரையும் அதில் சளி இருக்கும்னு சொல்லுவாங்க. Until you have nostrils, you have ஃப்ளெம், the flax. Yeah. இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. No man in the earth has all men have. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. Everyone has got a challenge and a problem. ஆனால் நம்முடைய என்ன எதிர்பார்ப்பு என்ன, அதுலேருந்து நமக்கு வெளியே வரணும். The expectation is that how we can come out. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் தரேன்றார். God says that I will give you the answer that you are expecting. சில நேரம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போகிறதுன்னா நம்ம அங்கே இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். Sometimes your wishes may not come true because we are looking around something which are not தவறான really important. இடத்துல பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். You're looking into a wrong place where you're looking for an answer. மனிதர்கள் எங்களுக்கு பதில் தருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். You are trying to look from the man who can help you. அப்போ நம்ம செய்ய வேண்டியதுன்னா கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். You are supposed to ask to the God the right place. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க வேண்டிய நபரிடத்துல கேட்கணும். You have to ask to the God, the right God. அவரிடத்துல கேட்கும்போது அவர் நமக்கு பதில் தருகிற தேவன். When you ask to the God, He shall give you the right answers that you are expecting. சொல்லுங்க, கேட்க வேண்டிய நபரிடத்துல கேளுங்க. Ask to the person. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நம்மோடு பேசுகிற ஆண்டவர். God who speaks with us. இல்லையா? நம்மோடு பேசுகிற ஆண்டவர். God who speaks to us. எப்போதும் நம்மோடு பேசுகிறார். Every time. ஏன்னு கேட்டா அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். Because the God who dwells within us. எங்கேயோ தூரத்துல கிடையாது. Not so far. 100 மைல் பிரயாணம் செய்து அவரை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. Not that required that you have to travel a long time to see Him. அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். He dwells in me. இல்லையா? என்னோடு நடக்கிறார், என்னோடு பேசுகிறார். He walks and He talks with me. He walks with me and talks with me. இல்லையா? பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. How அவர் great it என்னோடு is. நடக்கிறார். He walks with me all time. என்னோடு பேசுகிறார். He talks to me all time. அப்படியானால் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். He knows and He can do all things at the right time. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுடைய நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை தர நான் நினைச்சிருக்கிறேன். God says that He will give you the answers that you're looking for and the needs that shall be supplied. 3 காரியங்களை குறித்து அந்த வசனத்துல நான் சொன்னேன். 3 things that we're going to see. 3 திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். 3 plans that God has kept for ஒன்று you. என்ன? நம்மை செழிப்படை செய்வதற்கு. The first one is the plans to prosper. இரண்டாவது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருவதற்கு. The second is plans to give you hope. மூன்றாவது நமக்கு ஒரு எதிர்காலத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். The third one is plans to give you a future. ஹalleluya.
Hallelujah. இதெல்லாம் நமக்கு தேவையானது பாருங்க. All these are essential. இதெல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். It's all God knew about it. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். Sometimes we might be tired இனி நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். and we might be wondering how this could happen. ஆனா ஆண்டவர் இந்த கலையை சொல்கிறார், என்ன நம்புன்னு சொல்லுகிறார். And God says that, please trust me and this can happen. என்ன நம்புன்னு சொல்லுகிறார். Trust me, God says. நான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன். And God says that He will do all great things in your life. நீ எண்ணாததும் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறேன். Whatever that you can't imagine and even can't think, God shall do all things that you are expecting. நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக beyond our imaginations God can do. ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். He shall do all things that beyond our memories. கடந்த முறை நான் பேசும்போது ஆண்டவர் சொன்ன என்னென்ன திட்டங்களை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார் என்று. The last time I spoke, I was telling about what God has a plan for us. நம்மை செழிப்படைய செய்ய திட்டங்களை வைத்திருக்கிறார். God has a plan to prosper us. நம்மை நேசிப்பதற்கு அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். God has a plan to love us unconditionally. நமக்கு எப்போதும் உதவி செய்வதற்கு அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். God has a plan to always be able to us. அது மட்டும் இல்லை, ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடக்கூடாது என்று அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். God has a plan to never leave us nor forsake us. பாருங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. How great God is. ஆண்டவர் என்ன குறித்து வச்சிருக்கிற திட்டத்தில் முக்கியமானது ஒருபோதும் நம்ம கைவிட்டக்கூடாது. God has always a plan not to leave you nor forsake you in any time, any situation. எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு வாசிக்கிறோம். Yeah, in Hebrews that we read that He shall not leave you nor forsake you. இல்லையா, அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி He has already revealed that. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். He is a person who gives the word and He honors the word. இந்த காலையில் கூட நான் ஐந்தாவதாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகிற காரியம். Fifthly, I want to talk about this one. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். God has a plan to save us. ஆமென். நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்கள், சோதனைகள், இன்னல்கள் எல்லாம் வருகிறது. We can expect all the tribulations and challenges in our life. அதற்கு மத்தியில் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். In the midst of all, he is able to save us. பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க என்னோட கூட. யோவான் 16:33 John 16:33. பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். These things I have spoken to you, that in me you may have peace. In the world you will have tribulations, but be of good cheer. I have overcome the world. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்க தான் செய்யும். God says that you have tribulations and problems in this world. ஆனா என்னில் நீங்க நம்பிக்கையா இருங்க. But be firm into me. ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். Because I have overcome the world. ஏன்னா இந்த உலகம் ட்ரை பண்ணிச்சு என்னைய இல்லாமாக்குறதுக்கு, முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. The world has tried to destroy me, but இயேசு உலகம் எல்லாம் சேர்ந்து சிலுவையில் தொங்க விட்டுட்டு என்ன நினைத்தாங்க, அவரோட கதை முடிஞ்சது, இதோட அவரோட சரித்திரமே முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. The world might be thought that Jesus has been crucified and he is gone forever. ஆனால் மூன்றாவது நாள் வெற்றியோடு ஒரு உயிரோடு எழுந்தார். But he has risen in the third victoriously. அது எதை காண்பிக்கிறது? It shall denotes. இந்த உலகத்தை பார்த்து, சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. It says that the devil cannot do anything. It has no power on you. ஒண்ணுமே செய்ய முடியாது. Nothing he can do. ஆண்டவர் சொல்றாரு, என்னால முடியும்னு சொல்கிறார். God says that he can do உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். God says that I have overcome the world. என்னை நான் நம்பு அப்படின்னு சொல்கிறார். Trust me, God says. ஆகவே 1000 உபத்திரவம் இருக்கலாம் நமக்கு. You can have thousands of tribulations and problems. 1000 போராட்டங்கள் இருக்கலாம். You can have all the challenges that you could endure. மத்தியில கர்த்தரை உறுதியா நம்பணும். But be firm into the presence of God and be சிலுவை வெற்றி சிறந்தவர். சிலுவையில் he is a person who conquered the cross. சிலுவை அவரை தடுத்து நிறுத்த முடியல. Nothing could withstand him. சிலுவையினால் அவரை தடுத்து நிறுத்த முடியல. Not the cross can withstand him. அந்த மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல. Not even the death. அவர் மூன்றாவது நாளிலே மரணத்தின் மீது ஜெயம் கொண்டு he overrule over the death on the third day. ஆகவே இந்த காலையிலும் கூட நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உயிரோடு இருக்கிற தேவன். As we are worshiping in the God that he lives. மரித்து போன கல்லையும் மண்ணையும் இந்த காலையில நம்ம என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். Not the stone or the dead ones. அவர் ஜீவனோடு இருக்கிறார். He is a living God. ஒரு முறை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Let's clap and ஹalleluya. அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன். He is a God who lives. அப்ப அந்த வசனத்திலே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும்.
In me you have peace. இல்லையா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கணும். In me you have peace. அந்த சமாதானம் எப்படி இப்போ அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்வது? அந்த சமாதானத்தை எப்படி ஏற்படுத்தி கொள்வது? How could have this peace? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் And அப்படின்னு you must be having in a position that he shall take care of everything. விசுவாசிக்கணும். Trust in God. அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். Let him do all things. சில நேரத்துக்கு நம்ம அந்த பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சுட்டு சுமக்க கூடாது. Let's not burden this in our head and shoulders. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். And he will do all things and he will take care of everything. சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Psalms 34:19 says, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பாரா. The Lord shall deliver him out of them all. பக்கத்துல இப்ப சொல்லுங்க, கர்த்தர் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுதலை செய்வார்னு சொல்லுங்க. Talk to your next person, the Lord shall deliver him all of them. நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க, Only the விசுவாசிக்கிறவங்க people who trust him. நிச்சயமா விடுவிப்பார். Definitely he is going to, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், no matter how big it is. ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிறவங்க முடியலாம், இது வேலைக்காவது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. Maybe the people around might give you a negative answers and replies. ஆனா ஆண்டவரோட வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவரால் எல்லாம் கூடும்னு வாசிக்கணும். But the word of God says with God through everything is possible. இல்லையா? அவரால் எல்லாம் முடியும். With God everything is possible. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். In all the situations God can deliver us. அதுவும் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். The righteous have, பாவிக்கு மட்டும் துன்பம் வர்றது கிடையாது. not just for the sinners, it's for also the righteous. அப்ப நீதிமான்கள் என்றால் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். Who are the righteous people? It's people of God. சொல்லுங்க ஆண்டி, திருப்பூர் சொல்லுங்க. நாங்கள். Me. நீதிமான்கள் என்றால் யாரு? Who is righteous? நாங்க தான் அந்த நீதிமான். It's us. இல்லையா? அப்ப நீதிமான்களுக்கு துன்பங்கள் வந்துட்டு தான் இருக்கும். All the righteous will have all the problems. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் எல்லாவற்றிலிருந்தும் அவனை கர்த்தர் விடுவிப்பார். From all that he will deliver. பாருங்க 2 கொரிந்தியர் 5:21 இப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteous of God. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப என்னையும் உங்களையும் நீதிமான்களாக்குவதற்காக For the sake, பாவமே அறியாத இயேசுவை தேவன் பாவமாக்கினார். to make us righteous, he has done everything and he has given himself. இல்லையா? அப்ப சிலுவையில இயேசு பாவியாக மாறல, பாவமாக்கப்பட்டார். He has not been a sinner, but he has become saved. இல்லையா? He was made sin. பாவமாக்கப்பட்டார். He has made sick. காரணம் என்ன? ஒட்டுமொத்த பாவத்தையும் தேவன் அவர் மீது சுமத்தினார். It all he put on God, the Jesus Christ. என் மீது, உங்கள் மீது, உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், எல்லா பாவங்களையும் இயேசு என்ன செய்தாராம்? சிலுவையில சுமந்து கொண்டு என்னுடைய இடத்தை எடுத்து அவர் மரித்திருக்கிறார். He burdened all ours and you and me and all sins and he died in the cross. பாருங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 Corinthians 3 chapter 1 and 3 the verse 30. பாருங்க 1 கொரிந்தியர் 1:30-31. 30-31. பாருங்க இப்படி வாசிக்கிறோம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள், எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். But of him you are in the Christ Jesus, who became for us wisdom from God and righteous and sanctification and redemption. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது? என்ன குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. Do not prosper me or elevate me. நான் மேன்மை பாராட்டணுமா இருந்தா, It's not, என்னை குறித்து இஃப் ஐ வாண்ட் டு போஸ்ட், இல்லையா, நான் எதை குறிச்சாவது நான் பெரிய பெருமை பீத்திக்கணும்னு சொன்னால் ஆண்டவரை பற்றி தான் நான் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். it is not that who elevates me, it's only just God that you have to elevate and glorify him. அவர் தான் எனக்கு எல்லாம் செய்திருக்கிறார். It's all God who has done this. நான் ஒன்றுமே செய்யலை. It's not me. ஒன்று செய்யலை எனக்கு. Nothing for me myself. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். God has done everything to me. ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மாத்திரம் தான் மேன்மை If பாராட்டணும். you want to exalt, it's just only for God, not self.
He who glorifies, let him glorify glory in the Lord. இல்லையா? தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். It is only the God that you have to glorify, not others, not men. பாருங்க அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் உடைச்சி பிச்சு வாசிச்சு பார்த்தீங்கன்னா If you're going to decode the words, பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமானார். He became wisdom from God. அவரே தேவனால் நமக்கு நீதியானார். He is our righteousness. அவரே தேவனால் நமக்கு பரிசுத்தமும் மீட்புமானார். He is our sanctification and He is our redemption. அவரே நமக்கு தேவனால் நமக்கு மீட்புமாய் மாற்றப்பட்டிருக்கிறார். He is our redemption. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. How big this blessing is. அப்ப அந்த நீதிமான் என்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுப்பதற்காக, To give the sign of righteousness, the spot of அந்த righteousness, அடையாளம், அந்த ஐடென்டிட்டி இல்லையா, the identity, அதை கொடுப்பதற்காக இயேசுவானவர் எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக உபத்திரவங்களுக்குள்ளாக போயிருக்கார். He went through a lot of problems and He went through a lot of pain. பாருங்க நிறைய வசனங்களை குறிக்கிற சொல்றேன், நீங்க குறிச்சுக்கொள்ளுங்க, அதை வாசிச்சு பாருங்க. Please note that please note the words that I'm telling. பாருங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 22-24 வசனங்களை வாசிக்கும் போது, Romans 3:22 and between 22 to 24. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Even the righteous of God through faith in Jesus Christ to all and on all who believe, for there is no difference, for all have sinned and fall short of the glory of God, being justified freely by His grace through the redemption that in Christ Jesus. பாருங்க இந்த வசனம் என்ன சொல்கிறது, வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் பாவிகளா இருந்தாங்க. The word says that there is all the people are sinners. ஆனா தேவ கிருபையினாலே, it's only by grace of God, நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்பட்டோம். you and me shall be prospered to righteousness. கிருபையினாலே, and it's only by His grace, என்னுடைய முயற்சியினால கிடையாது, not by my physical efforts, அல்லது என்னுடைய முன்னோர் செய்த புண்ணியத்தினால கிடையாது, and not by the greatness that my forefathers have done. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். It is only by Christ that I have become righteousness. அப்ப ஆண்டவருக்கு நானும் நீங்களும் நீதிமானாக காணப்படுவது மிக மிக முக்கியம். It is very important in the sight of God that we all to be righteousness. அந்த அடையாளத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் தந்திருக்கிறார், தர விரும்புகிறார். And He is very likely to give the identity of being the righteousness. அப்ப இலவசமா நாங்க என்ன செய்கிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். We are freely given this grace of being righteousness. கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். It is only by His grace that we are being righteous. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, Romans 5:1 says, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Therefore, having been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ, through whom all we have access by faith into the grace in which we stand and rejoice in hope of the glory of God. பாருங்க, நீதிமானாகி எனக்கு ரெண்டு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். As a righteous person, God has given me two things. எப்போது வேணாலும் என்ன செய்யலாம், இயேசு இடத்துல நான் போகலாம். I can go with God. I can go to God anytime. நான் பயந்து நடுங்கிட்டு போலாமா போக கூடாதுன்னு யோசிக்க. I don't have to fear when I go to the God's presence. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருந்து நான் அவரை கூப்பிடலாம், அவரை அருகலாம். I can worship Him and connect with Him in any other situations and circumstances. காரணம் என்ன, எனக்கு நீதிமான் என்கிற ஒரு அடையாளம் எனக்கு இருக்கிறது. Because that I have given this identity as righteous person. அது மட்டுமில்லை, எனக்கு தேவனோடு சமாதானம் இருக்கிறது. Because I have a peace with God. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு தேவனோட How many of சமாதானம்? people with that God has peace? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு தேவனோட சமாதானம் இருக்கிறது. Talk to the next person that God has peace. I have a peace with God. தேவனோடு எனக்கு சமாதானம் இருக்குது. I have a peace with God. அது நான் சொல்லல, என்ன குறித்து பைபிள் அப்படி சொல்லுது. It is not me that I proclaim, that it's just Bible it says. தேவனோடு எனக்கு சமாதானம் இருக்கிறது. I have peace with God. ஆகவே நான் என்ன செய்யலாம், அவரை தைரியமா நான் அணுக முடியும். I can connect with Him and with all hope and trust. எந்த நேரத்திலும் அவரை நான் என்ன செய்யலாம். Any time that I can connect with Him. ஹalleluya. Yes, hallelujah. ஒரு நீதிமானாகுதல் என்றால் என்ன? What is that called righteousness? அல்லது நீதி என்றால் என்ன? What is righteous? நான் சொல்றேன், அந்த தம்பி போட சொன்னேன் அன்னைக்கு, ரெடியா வச்சிருக்கிறா பாருங்க இங்க. எஸ், யூ ஆர் தேர். வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, what is righteousness? What is righteousness?
பாருங்க, அதுக்கு ஒரு வரை விளக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரை விளக்கணம். Okay, there is an explanation or decode? Explanation. Okay. Explanation. Definition. Okay. Definition for what is righteousness. Okay. It is the ability to stand before God without sense of guilt, condemnation or inferiority. பாருங்க, இது ஒரு குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் ஒரு திறன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீதிமான் என்றால் என்ன? Who is righteousness? அப்படி நான் என்ன செய்கிறேன்? தேவனுக்கு முன்பதாக போய் I can be in front of God எந்த குற்ற உணர்வோ, with no regrets, எந்த ஆக்கினை தீர்ப்போ, no thoughts of hell, எந்த தாழ்வு மனப்பான்மையோ, no inferiority. இல்லாமல் நான் போய் நிற்கலாம். I can stand before Him. இல்லையா? நம்ம அப்பா அம்மாவை கட்டி பிடிக்கிறதுக்கு கொஞ்சறதுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டு பெர்மிஷன் எடுத்துட்டா போகிறோம்? We don't seek permission to hug our parents. ஓடி போய் கட்டி பிடிக்கிறோம். We just go joyfully and hug them. எந்த இடத்துல ரோடாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், அப்பா அம்மா கண்ட உடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறோம். No matter wherever it is, we can hug them anywhere we see them. அவங்களும் அப்படி தான், பெற்றாரும் அப்படி தான், பிள்ளைகளை கண்டோன்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. Same like parents will have the same bonding towards their children. உலக பிரகாரமான மனுஷராகி நமக்கே If the worldly people like us இவ்வளவு அன்பு, இவ்வளவு நேசம் நம்முடைய பிள்ளைகள் மீது, பெற்றார் மீது இருக்குமா? have so affectionate towards our children and parents, நம்முடைய தாயின் கருவிலே நம்மை உருவாக செய்த தேவனுக்கு, the person who created in our mother's womb, நம்ம மீது எத்தனை அன்பு இருக்கும்? how much big love that He has over us. இல்லையா? நம்ம தைரியமாக என்ன செய்யலாம்? போய் அப்பான்னு கூப்பிடலாம். We can ask Him with all braveness. பாட்டில் மட்டும் கூப்பிட்டா போதாது. Not just in song. டெய்லி பேசிக்கிட்டே இருக்கணும், அப்பா அம்மாவோட பேசிக்கிட்டே இருக்கணும். Every time as we speak. பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ஒரு பெரிய தியாலஜியன் சொன்னார். தியாலஜியன். Oh, a theologist says this. ஒரு இறை வல்லுனர் சொன்னார் என்னன்னா, A theologist says this. ஆண்டவருக்கு பேர பிள்ளைகளே கிடையாது. God has no grandchildren. ஆண்டவருக்கு பேர பிள்ளைகளே கிடையாது. No grandchildren. நோ கிராண்ட் சில்ட்ரன். எல்லாருமே பிள்ளைகள் தான். All are children. எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. How big the blessing is. அப்படின்னா என்ன? எல்லாரும் அவரை பார்த்து அப்பான்னு என்ன செய்யலாம், நாங்கள் கூப்பிடலாம். Everyone can go and call Him as a father. அவருக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைகள் தான். We are the people of Father. அப்போ இது பாருங்கள், இந்த வரைவிலக்கணத்தை, இந்த டெஃபினிஷனை நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளணும். Please note down the definition. நீதிமான் என்றால் என்ன? Who is righteousness? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். முதல்ல அது ஆங்கிலத்தில் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ரைட்? What is righteousness? எல்லாரும் சேர்ந்து. What is righteousness? கேள்வியும் கேட்டு பதிலையும் சொல்லுவோம். ஓகே, ரைட். Here we go. 3, 2, 1. What is righteousness? What is righteousness? It is the ability to stand before God without a sense of guilt, condemnation or inferiority. ஆமென். சரி, நீதி என்றால் என்ன? இது வாசிப்போமா? ரைட், கேள்வி கேளுங்க. நீதி என்றால் என்ன? What is righteousness? இது குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் ஓர் திறன். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். God has given us the skill. அது என்ன? நான் தேவனுக்கு முன்பதாக போய் தைரியமாக நிற்கலாம். What is that I can be with God in the front of God anytime. ஆண்டவரோட சமூகத்தில் போய் நின்று அப்பா நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். We can say that I'm here, Father. எந்த இடத்துல இருந்து நம்ம பேசலாம். Any time that I can talk to Him. எனி டைம், எந்த நேரத்திலையும் பேசலாம். Any time I'm talking to Him. இரவோ பகலோ, day and night, எந்த இடத்திலும் அவரோட நான் பேசலாம். anywhere in this world we can talk to Him. அப்ப அந்த நீதிமான் என்கிற அந்த அடையாளம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. The value of righteousness is so important. ஆனா இதைத்தான் நாங்கள் என்ன செய்யறதில்ல, அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது. But we are not accepting this. ஏன்னா நம்முடைய சிந்தைக்குள்ள என்ன செய்யறான், பிசாசு எப்போதும் புகுத்தி கொண்டு இருக்கிற காரியம் என்ன? நீ ஒண்ணுக்கு உதவாத. Satan says that you are nothing in front of God. That's what he puts on our mind. You're worthless. நீ ஒண்ணுக்கு பிரயோஜனமே கிடையாது. You are undeserving person. மொத்தத்தில் என்ன செய்யறான், நம்மளை பார்த்து நமக்கு பிசாசு சொல்றான், நீ ஒரு அசிங்கம்னு சொல்றான். He says that you are ugly, you're shabby. நீ அசிங்கம். You're shabby actually. நீ அவலட்சமானவன். You're so ugly. நீ உன் காரியத்தெல்லாம் பாரு எவ்வளவு மோசமா இருக்கு. Sorry. உன் காரியங்களை எல்லாம் எடுத்து பாரு எவ்வளவு மோசமா. Look at all your deeds, it's so ugly and shabby. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், அதுக்கு மேலே பார்க்கறாரு. நீ But God looks on top of that.
அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டதை பார்க்கிறார். He remembers that you have been washed in His blood. இந்த பூமியில் எனக்கு போராட்டம் இருக்குது, உபத்திரவம் இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. It is very obvious that you face all the problems and issues. ஆனால் அவருடைய ரத்தம் என்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. But His blood shall cover us. It cleanses me. அவனை ஒரு பரிசுத்த பிள்ளையாக, ஒரு நீதிமானாக என்னை மாற்றி வைத்தார். That made me righteousness. அப்போ தேவ பிரசன்னத்தில் நான் போகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையாக போகணும். When we go to the presence of God, we go as a son and daughter. பாருங்க, இப்போ வாசிப்போம் நீதிமொழிகள், சங்கீதம் 34:19. As we read Psalms 34:19. பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. ஆமென். ஒரு நிமிஷம் அந்த வசனத்து மேலே கையை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணுங்க, பாப்பா, கிளைம் பண்ணுங்க. Put your hands on the word of God and pray. ஆண்டவரே, நான் அந்த வார்த்தையை நம்புறேன். Give him a word. என்னுடைய சூழ்நிலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலை செய்ய முடியும். Deliver us. You are the person who can deliver from all the troubles. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Please, let's all put together and pray for this. சுவாமி, இந்த வார்த்தைகளை நம்புகிறோம். Father, we trust in the word. We trust in the word, Father. நீதிமானாகிய என்னை விடுதலை செய்ய முடியும். You are capable to deliver me from all these evils, Father. நான் நீதிமானாக இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை செய்ய முடியும். As I am righteous, Father, you shall be able to deliver me from all the problems. Hallelujah. Hallelujah, Father. பாருங்க, நம்ம நீதிமானாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. It is not that you as a righteous we cannot expect problems. வாழ்க்கையில போராட்டங்களே நம்ம சந்திக்க மாட்டோம் அப்படின்னு நான் சொல்லல. It is not that we cannot say that we don't want problems. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். But God has given the authority. அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். And He has given the authority to overcome. அது மேற்கொள்ள முடியனால I can overcome all these problems. வேதத்துல வாசிக்கிறேன், அவர் நம்முடைய பக்கபலம், பாதுகாப்புன்னு சொல்லி வாசிக்கிறேன். He says that he's a person who he is our helper. He's our helper. நம்முடைய பக்கபலம், என்னுடைய பலன் அவரா இருக்கிறார். He's a fortress. So என்னுடைய பலன், my strength. My strength. Yeah. என்னுடைய பலன் அவர்தான். He is my strength. என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய protection. He is a protector. அவர்தான் என்னை பாதுகாக்கிறவர். He who protects me. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் எனக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. Often we think that why I'm having a problem and I'm a child of God. ஒரு பிரபலமான பிரசங்கியார் அவர் சொல்றாரு, தேவனுக்கு ரெண்டு முகம் இருக்குது அப்படின்றார். A famous preacher says that God has two faces. அவர் என்ன செய்றாராம், ஒரு நேரம் நேசிக்கவும் செய்றாராம், அடிக்கவும் செய்றாராம். One of the faces is so loving and affectionate, and the other one will be like bullying and comes with beating. Right? ஆனா எந்த பைபிள் சொல்லுகிறது, என் தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிப்பவர் அல்ல. Bible says God will not test anyone with hardness. அப்போ ஒருத்தர் என்னட்ட வந்து கேட்டாரு, a pastor who asked me, நான் ஏன் கிறிஸ்தவனா நான் மாறணும், why I should convert or accept God. உங்க ஆண்டவரும் அடிக்கிறவர்னா ஏன் நான் கிறிஸ்தவனா மாறணும்? If your God is also beating, why should I be accepting Christ? எங்க கடவுளும் அடிக்கிறவர் தான். Our God is beating us. நாங்க அடிக்கிறக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கிறோம், அரவணைக்கிறக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கிறோம். I have the God who is beating us continuously. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு எங்க பரலோகம் இருக்குது, சொர்க்கம் அது எங்களுக்கும் இருக்குது. Even we have the heaven, but why should I be accepting God? என்ன காரியத்தை வச்சு நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணும், உங்க தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும்? What is the reason that I have to accept your God? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க About this. நாமளே சொல்லிட்டேன், நம்ம ஆண்டவர் அடிப்பார்னு சொல்லிட்டாங்க. We say that our God is going to beat you. ஆனா எந்த ஆண்டவர் வசனம் சொல்கிறது, பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. God is the God who will give us with the harder things. கொஞ்சம் இந்த காரியத்தை ஆழமா சிந்திச்சு பார்ப்பீர்களே ஆனால், Examine this deeply. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கிறோம். We shall encounter a lot of problems in our life. அவர் நம்மோடு இருப்பது உண்மைதான். It is very mandatory that He is with us, and it is. கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. There is no doubt. அவர் எப்போதும் என்னோட இருக்கிறார், 24 மணி நேரம் என்னோட தான் இருக்கிறார். He is with me always, 24 hours. இல்ல, என் கூட தான் இருக்கார். He is with me. ஆனா நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். I am walking. இந்த வாழ்க்கையில நான் இந்த பயணத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். I am walking in my journey of என்னுடைய life. வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது. When I have the tribulations and problems in my life, எனக்கு தருகிற அந்த பலத்தை வைத்து அந்த போராட்டத்தை மேற்கொள்ள நான் கற்றுக்கொள்ள வேண்டும். through the strength of God, I shall overcome all the problems. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, How this is? நீங்க பிள்ளையை நாங்க பெற்றெடுக்கிறோம். I give birth to a son or boy.
பிள்ளை விழுந்துரும்னு சொல்லி 24 வருஷம் தூக்கி வச்சிருந்தீங்கன்னா, If you're saying that my son and daughter can fall down, but I'm going to save him, அந்த பிள்ளை மென்டலாக போயிடும், he will turn unstable and be mental, அந்த பிள்ளை முடமா போயிடும். and he shall be ill forever. அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிச்சோன்னு பெற்றாருக்கு இருக்க சந்தோஷத்தை பார்க்கணுமே. When the child walks, how glad their parents are. கொஞ்ச நாள் தூக்கி பராமரித்து வச்சுருப்போம். For some time, the parents would take care of the children. பின்பு நாங்கள் என்ன செய்யறோம், பிள்ளையை தரையில் விட்டு பார்க்குறோம் நடக்கிறது. And we should let the children to walk on its own. அது நடக்குது, நல்லா போகுது, தத்தக்கா நடக்குது. அப்படி He trembles and walks quite fastly. எங்கேயோ விட போதுன்னா ஓடி போய் பிடிச்சிருவோம். At the time that the child about to fall, and the parents would just go and grab him. அதனுடைய திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. Because it is more than the power of the child. We are not giving any problems. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு திறன் இருக்கிறதோ அந்த திறனுக்கு ஏற்ற விதமாக தான் நம்ம நடக்க It is வேண்டும். only with the ability for the child, and we are trying to give him what we can. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? How many people are to understand பிள்ளை this? விழப்போகுது, ஐயோ போய் இங்கே இடிச்சு கொள்ள போகுதுன்னா ஓடி போய் நம்ம தூக்கிறோம். When the child is about to fall and we're going to grab the child. அந்த பிள்ளை அப்படி நம்ம நடக்க பழக்கிறதுனால தான் Only when the child goes freedom, அந்த பிள்ளைகள் வளரும் போது ஓட்டப்பந்தயத்தில் பெரிய வீரர்களாகவும் மாறுகிறார், and they becomes an athlete, பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறாங்க. and they do great things in their lives. ஸ்கூலில் போடுறோம் பாருங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம். When we send them to school, அது நம்ம தமிழ் சில நேரங்களில் சில தமிழ் வார்த்தைகள் தவறாக இருக்குது. many times our Tamil interpretations are wrong. என்ன சொல்கிறோம், பிள்ளைக்கு சோதனை வருதுன்றோம். We say that child has problems. சோதனை கிடையாது, அது It's not the problem. அது பரீட்சை. பரீட்சைக்கும் சோதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. It is the difference between test and exams. இல்லை, நம்முடைய இலங்கையில் வந்து சோதனை Test and exams. இலங்கையில் வந்து சோதனைன்னு பழகி போயிடுச்சு இல்லையா? Temptations, right? நம்ம என்ன செய்கிறோம், அது பரீட்சை. It is the test. அந்த பரீட்சை எதை காண்பிக்கிறது, அந்த பிள்ளைக்குள் எத்தனை திறன் இருக்கிறது என்பதை அது வெளிக்கொண்டு வருகிறது. The test reveals that how big the talent of the child is. இல்லையா? ஏன்னா அந்த அவ்வளவு மூடு அதுக்குள்ளே இருக்கு. நீங்கள் சின்ன பேபியாக இருக்கலாம், The child has lot of knowledge in that particular. அந்த சின்ன மூளையிலேயே Even in the small brain, அந்த ஏரோப்ளேனை ஓட்டக்கூடிய ஞானம் புத்தி அதுக்குள்ளே இருக்கு. even to the small brain has the ability to access the flight. இல்லையா? சின்ன குட்டி பிள்ளையா நாங்கள் சாமை பார்த்தா இன்றைக்கி டாக்டர் இருக்காரு. We have seen Sam as a small one, but now he's a doctor. சின்ன பேபியாக பார்த்தோம், அவர் பெரிய டாக்டர் இன்னைக்கு. He was a baby, but now he's a doctor. இல்லையா? அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்த்தா That's how everyone, if you look around our life, நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தோம், we were small, ஆனால் நமக்குள்ள எல்லா திறனையும் தேவன் வைத்திருக்கிறார். but God has kept all the ability and skills அப்ப within பரீட்சை us. எதற்கு வருகிறது? Why a test comes to us? எனக்குள்ள என்ன திறமை இருக்கிறது, என்ன திறன் இருக்கிறது என்பதை அது வெளிக்கொண்டு வரும். Testify our skills and abilities. அப்ப ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, God sometimes allows us to have these tests. அதை எனக்கு தேவன் தந்திருக்கிற அந்த பலத்தை வைத்து நான் அதை மேற்கொள்ளணும். It is only with the power of God, and I can overcome all these. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. With God I am able to do everything. ஆண்டவர் நம்ம அனுப்பும்போது வெறுமையாக அனுப்ப மாட்டார். When God sends us, He is not going to send us empty. இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான அத்தனை ஞானத்தை, திறமையை, வரங்களை, கிருபைகளை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். When God sends to earth, He sends with all knowledge, wisdoms and abilities to prosper. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனால் நம்ம என்ன சொல்றோம், நான் ஒரு ஓட்ட பாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுமே கிடையாது. And most of us say that I'm worthless, I'm nothing. ஒன்றுமே இல்லை. பாட்டும் பாடுவோம் நாங்கள். And we also sing in that. நான் பிரயோஜனம் இல்லாதவன் ஆண்டவரே. And I'm a worthless person, Father. நான் பிரயோஜனம் இல்லாதவனுக்காக இயேசு ஏன் சிலுவைக்கு வரணும்? Why God should come for the person who is not deserving? பிரயோஜனம் உள்ளவன் என்று எண்ணி தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். Only for the people who are in the பிரயோஜனம் உள்ளவன் என்று எண்ணி தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறார். Only for the deserving person God has given His life. He knows that I'm valuable, useful. That's the only reason He gave His life on the rugged cross. இல்லையா? அந்த பாறை சிலுவையில் ஜீவனை கொடுத்ததுக்கு காரணம்
நான் பிரயோஜனம் உள்ளவன் என்பதனாலே. It is only He gave His life because I am valuable in His sight. எப்படி நான் பிரயோஜனம் உள்ளவன்னு தெரியும்? How could I know that I am valuable? அவர் தான் என்னை உருவாக்கி இருக்கிறார். Because He who had made me. சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரோ ஒருவருடைய யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. I am not the person who was created by someone. நான் வேற கம்பெனியோட ப்ராடக்ட் கிடையாது. I'm not a person of a different company. அவருடைய கரங்கள் என்னை உருவாக்கி இருக்கிறது. I'm created by God's own hand. அவருடைய கரங்கள் என்னை உருவாக்கி இருக்கிறது. His own hand. அவருடைய கரங்கள் என்னை செதுக்கி இருக்கிறது. He has sculpted me. அவருடைய கரங்கள் என்னை அழகுபடுத்தி இருக்கிறது. He has beautified me. அப்படி ஆகவே தான் என்ன செய்கிறார், நான் முக்கியமானவன் என்று எண்ணி எனக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். And that's why He felt that I'm so valuable in His sight and He given His life. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்றேன்? How many people who could understand this? ஹalleluya. நான் என்ன செய்கிறார், வாழ்க்கையில போராட்டங்கள் வருது, அவர் பார்த்துட்டு இருக்கிறார். God who sees our problems and challenges in our life. எப்படி அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்கிறேன்? How could I overcome this problem? எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்? How far that I can trust His word? எப்படி அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியும்? How could I approach this problem? என்னால முடியாக போகும்போது When I'm facing problems in facing this. அவர் ஓடோடி வந்து என்ன செய்யறாரு, என்னை தூக்கி எடுக்கிறார். He just run away to me and grabs me and strengthens me. அதிகாரத்தையும் தேவன் என் கரத்திலும் உங்கள் கரத்திலும் கொடுத்திருக்கிறார். God has given all the authorities and powers to you. சத்துரு தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடவே கூடாது. We should not never forget that the evil is already been beaten. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிங்க? How many of you people can believe this? ஆமென். Amen. ஒரு நிமிஷம் நாங்க ஜெபம் பண்ணுவோமா? Let's pray. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்வார்னு? How many of people that God will do this? உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்ய விரும்புறார். God will do mighty things through you. ஒருபோதும் நினைக்காதீங்க நீங்க ஒண்ணுக்கு உதவாதவங்க. Never think that you are invaluable. நிறைய பிரசங்கிமார் சொல்வாங்க நீங்க ஒண்ணுக்கு உதவாதவங்க. Many of the preachers might say this. ஒருவேளை அவர் அப்படித்தான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. He might have studied in the school. ஆனா வேதத்தை படிச்சீங்கன்னா, when you read Bible carefully, வேதம் சொல்லுகிறது நீங்க எவ்வளவு முக்கியமானவர். and Bible reveals that how important you are. எவ்வளவு முக்கியமானவர் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. How valuable you are, that is being described in the Bible. சாதாரணமானவன் கிடையாது. I'm not a normal person. இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ சராசரங்களை உருவாக்கிய தேவனுடைய குமாரன். I am the son of the God who created the heaven and the earth. Hallelujah. Hallelujah. அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். He who shed his own blood. என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறார். He has cleansed all my sins. நான் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்தார். I have given the identity of his own child. நீதிமான் என்கிற ஒரு I have given the identity of his righteousness. அப்ப நான் நீதிமானாக இருக்கிறபடியாலே பிசாசுக்கு முன்னால தைரியமா போய் நிக்கலாம். I am so bold to face the evil. இல்லையா? நீதிமானாக இருக்கிறபடினாலே தைரியமாய் போய் நிக்கலாம். I am so bold and brave toward when facing evil. எந்த குற்ற உணர்வு போடுங்க பாருங்க தம்பி. Can you put it again? சரி, எந்த குற்ற உணர்வோ, no inferiority, எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்போ, எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க I can stand before with no iniquities and inferiority before God. அதே வண்ணமாக same way, எந்த குற்ற உணர்வோ, no iniquities, எந்த ஆக்கினை தீர்ப்போ அல்லது தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் பிசாசுக்கு முன்பாகவும் என்னால் நிற்க முடியும். I shall face the devil without any iniquities and inferiority. பிசாசு ஒருவேளை நமக்கு விரலை நீட்டி சொல்லுவான், நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட. The Satan can say that you have done this and that. அவனை பார்த்து சொல்றான், நீ போய். You have to say him that back, you are liar. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. God's blood has cleansed me. இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்து இருக்கிறது. God's blood has purified me. இயேசுவின் ரத்தம் என்னை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. God has given me the childless. நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. I've become as a righteous person. ஆமென். எல்லாரும் எழுந்து ரெண்டு கரித்தவர்க சொல்லுவோமா? Let's get up and say this, pronounce this. ஓகே, எல்லாரும் விடுமா? சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். What is righteousness? It is the ability to stand before God without a sense of guilt, condemnation or inferiority. Let's say it again one more time. What is righteousness? It is the ability to stand before God without a sense of guilt, condemnation or inferiority. நீதி என்றால் என்ன? இது ஒரு குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் ஓர் திறன். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Let's clap and praise the God. Amen.
ஹalleluya. Hallelujah. ஹalleluya. எல்லாரும் ஒரு விஷயம் அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Let's rise up our hand and praise நம்மை God. நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். God has given us a righteous அவருடைய person. ரத்தம் அதை செய்திருக்கிறார். His blood has done everything. அவருடைய பரிசுத்த ரத்தம், His holy blood, அவருடைய குற்றமில்லாத அந்த ரத்தம் not even a sinning blood, அவருடைய என்னை கழுவி it சுத்திகரித்திருக்கிறார். has cleansed me கொஞ்ச completely. நேரம் அப்படியே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. Let's talk to the God for some time. ஓ ஹalleluya. God, உலகம் நம்ம பார்த்து எதுவும் சொல்லும், let- உலகம் எதுவும் சொல்லிட்டு The போகட்டும். world can say anything to us, ஆனா ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் அதான் but முக்கியம். be mindful about what God says to you. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறார். God look at you and say that you my child. ஆண்டவருடைய வார்த்தை என்னை சொல்லுகிறது, நீ ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். God's word say that you are a righteous person. Thank you Jesus. Thank Thank you, you Jesus. Oh hallelujah, hallelujah, hallelujah. ஓ உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். Let's thank God. Hallelujah, hallelujah. Hallelujah. Oh hallelujah. ஸ்தோத்திர கர்த்தாவே. Praise you God for Hallelujah, hallelujah. எப்படி நீதிமானாக மாறுவது? how we can be righteous. நான் ஒரு பாவின்னு உணரணும். முதலாவது We have to realize we are sinners. பாவின்னு உணரணும். ஆண்டவரே என்னுடைய பாவத்தை கழுவும் சுத்திகரியும் சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். First we have to seek confession and repent. இயேசுவே என்னுடைய உள்ளத்துல மாறுன்னு சொல்லணும். Ask him to come into your heart. என்னுடைய பிள்ளையா நீ நம்முடைய பிள்ளையா நீ ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லணும். Please accept me as your child. எந்த நிமிஷத்துல அப்படி நம்ம சொல்லுகிறோமோ, At the time that we ask him, அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறார். he shall cleanse all our sins and he will take us as his son. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட முடியாத பாவம் ஒண்ணுமே கிடையாது. There is no sin that cannot be washed from by his. எந்த ஒரு பாவமா இருந்தாலும் சரி, Even whatever the sin could be, எவ்வளவு மோசமான கேவலமான பாவமா இருந்தாலும் how worse the sin could be, அதை இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்க முடியும். the power has God's blood has got all the power to cleanse it. எந்த நிமிஷத்துல இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதோ, The time that it completely cleans us, அந்த நிமிஷத்துல இயேசு நம்முடைய உள்ளத்திலே குடியேறுகிறார். that minute God will dwell in our heart. அந்த நிமிஷத்துல நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். And that minute itself we are trying to turn into righteous. முதற்கொண்டு அந்த நிமிஷத்திலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை, நீதிமான் என்கிற ஒரு அடையாளத்தை, And at the moment we started to get the identity as a righteous person. எல்லா கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையில As we close our eyes, யாராவது ஒருவர் இயேசுவை இதுவரையில் நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் இருப்பீர்களா? is there anyone who does not accept Christ as their own savior, இயேசுவை இதுவரையில் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இருப்பீர்களா? who has not devoted his life to God Jesus? எல்லா கண்களை மூடி இருக்கும்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க பிரியப்படுகிறேன். I would like to pray for you. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை பார்த்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். Just raise your hands and I'm going to pray for you. இதுவரையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள், If you have not accepted Christ so far, ஹalleluya, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஹalleluya. சரி, இந்த வழியில நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். Heavenly Father, we praise you. இந்த நாளில் கூட சுவாமி, நாங்கள் நீதிமான்கள் என்கிற ஒரு அடையாளத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். Father, we hear that we are righteous in your sight, Father. நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. We're not a different people for your eyes, Father. ஆமாண்டவரே, we are not strangers. You're not strangers. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். We are your people. நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்பா. We are your generation, your people, Father. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. We are your children, Father. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். We are the people who are cleansed by your own blood. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. Strengthen all the people who are here, Father. ஆண்டவரே, அவருடைய சிந்தைகளிலே சிந்தைகளை நீர் ஒருநிலைப்படுத்தும். Father, unite them in their mind. ஆண்டவரே, அவர்கள் உம்மை மாத்திரம் நம்பட்டும் சுவாமி. Let them only hope you but trust you, Father. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நம்பட்டும். Let them trust only your word, Father. உம்மை மாத்திரம் நம்பட்டும் சுவாமி. Only on your word, Father. Let you on, Father. தாங்கள் நீதிமான்கள் என்பதையும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் நம்பட்டும். Let them believe that they are righteous and the children of God. அதை நம்பி அவர்கள் வாழ்க்கையை நடத்தட்டும். And only by the strength let them run their life. அவருடைய வாழ்க்கையில வெற்றிகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்தார். Bless them with the life victories and prosperity. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We shall give everything in your hand, இந்த Father. இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர்கள். Bless them all who have come here, Father. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீர்கள். Everyone.
ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்தார்கள். shall meet all their needs, Father. ஆமென். Dear all, we have several ways you can give your tithes and offerings. You may give in person using the envelopes or by card transaction during the service. You can also give online by scanning the QR code or visiting our website. Checks should be made payable to Bethany Church of God or sent to P.O. Box 294, Southall, Middlesex, UB25EE, United Kingdom. Thank you for your continued generosity and support.